ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34 வசனம் 7. பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற 6ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறானோ அவர்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தருடைய தூதன் உடனே இறங்கி அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். யாரும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசிரியா ராஜாவாகிய சனகரிப் வரான். அப்படி நிறைய காரியங்கள் சொல்லும்போது ரப்சாக்கே என்பவனை அனுப்புகிறாங்க. அப்படி அவன் பல காரியங்களை சொல்லி ஜனங்களை குழப்பி விட்டு, கட்டாயம் எங்கள் ராஜா தான் வெற்றி பெறுவார், உங்கள் எசேக்கியா ராஜா சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறான். அப்போ ரொம்ப இவர் மனது வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசி இவரை தேர்ச்சிக்கொள்கிறத பார்க்குறோம். ராஜாவாகிய எசேக்கியா இதெல்லாம் கேட்ட உடனே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் தான் பிரவேசிக்கிறாரு. தன்னுடைய அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்பனாவையும் ஆசாரியர்கள் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசனம் உடனே அனுப்புகிறாங்க. அவர் நீ பயப்படாத, அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி வைக்கிறாரு, ஆனால் கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை தான் கேட்பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஜனங்களெல்லாம் இவன் என்ன பண்ணுறான், தைரியப்படுத்துகிறான். அப்போ அவர் அசிரியா ராஜா ஒரு நிருபத்தை எழுதி அங்கே போய் அனுப்புகிறாங்க. உடனே அந்த நிருபத்தை வாங்கி பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறார், அவர் செய்ததெல்லாம் வாசித்த பின்பு 2 ராஜாக்கள் 19 13ஆம் வசனம் 14 15 பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் முக்கியமாக பாருங்கள். எசேக்கியா ராஜா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி ஆண்டவரை துதிக்கிறான். முதலாவது துதித்து, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், நீர் உம்முடைய கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள்லாம் கேளுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கன் மூலமாக எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். அதன்படி தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஜனங்களெல்லாம் சொல்கிறாரு. ஜனங்களும் அவங்க சொன்னதை யார் சொன்ன பேச்சும் கேட்கவே இல்லை. அவங்க எசேக்கியா ராஜா சொன்னதை மட்டும்தான் கேட்குறாங்க. அவன் எவ்வளவோ இவர்களுடைய இருதயத்தை வழுவி போக செஞ்சாலும் ஆனால் ஜனங்கள் அமைதலாக இருந்தாங்கன்னு போடப்பட்டிருக்கு. பாருங்கள், 35ஆம் வசனம் 19:35 அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு. மட்டுமல்ல, அசிரியா ராஜா மட்டும் சனகரிப்பு தப்பிச்சு அவன் பிரயாணப்பட்டு போகும்போது அங்கே அந்த நிஸ்ரோகின் கோவிலில் பணிந்து கொள்கிறான். போய் அவன் குமாரனாகிய அத்ரமெலேக்கும் சரை சேரும் அவனை பட்டயத்தினால் அவங்க பிள்ளைகளே என்ன பண்ணுறாங்க, பட்டயத்தினாலே அவனை வெட்டி போட்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு பயந்து இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். இது ஒன்று போதும் இல்லையா? இதை நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்த்து ஆண்டவருடைய அன்பை நாம் ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் எல்லாரும் பாக்கியவதியாய் இருப்போம் என்று சொல்லி இதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அருமையான வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலேந்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலேந்திடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறானோ அவனுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் ஆண்டவரே, உடைய தூதர்களை பாளையமாக இறக்கி அந்த இடத்துல ஆண்டவரே அவர்களை நீர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எசேக்கியா ராஜாவை விடுவித்த தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் உதவி செய்கிறீர். நாங்கள் உமக்கு மட்டும் பயந்து நடக்க வேண்டும். உடனே நீர் உடைய தூதர்களை வைத்து எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் விடுவித்து காக்கிற தேவனாய் இருக்கிறீர். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 5. இன்றைய கேள்வி, யோவான் கேட்ட சத்தம் எதை போல் இருந்தது? யோவான் கேட்ட சத்தம் எதை போல் இருந்தது?